ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம தமிழ் குக்கிங் கிச்சனில் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா சிக்கன் வறுவல் தான் செய்ய போகிறோம். இது ரொம்ப டேஸ்டியாகவும் அருமையாகவும் இருக்கும். குறிப்பாக இதில் நம்ம துளி கூட எண்ணெய் சேர்க்கலைங்க, நோ ஆயில். அதனால் இது டயட்டில் இருக்கவங்க கூட இது சாப்பிடலாம். இது பிகினர்ஸ் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாகவும், அதாவது சமைக்க தெரியாதவங்க கூட இந்த சிக்கனை சூப்பராகவும் அருமையாகவும் சமைக்கலாம். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தமிழ் குக்கிங் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இது செய்கிறதுக்காக மசாலாவை வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் எண்ணெய் எதுவும் ஊற்ற வேண்டாம். அதில் ஒரு சின்ன துண்டு பட்டை, 3 கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு சின்ன சைஸ் ஸ்டார் பூ எடுத்துக்கோங்க. இது கூட காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. இதை வெறும் கடாயில் ஸ்டவ்வில் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி, அதாவது கொத்தமல்லி இருக்குல்ல, அதை எடுத்துக்கோங்க. இப்போ இதை அப்படியே லைட்டாக ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு லேசாக வறுத்துக்கோங்க. நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா ஜீரகம் சோம்புலாம் சீக்கிரமாக கருகிடும். இதை லோ ஃப்ளேம்லேயே லைட்டாக இந்த மாதிரி பரட்டி விட்டுக்கோங்க. உங்களுக்கு வாசனை லைட்டாக வறுத்த வாசனை வரும். அவ்வளோதான், சூப்பராக வறுத்தாச்சு பாருங்கள். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு நைஸாக பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இது ஃபுல்லாக ஆறுனதுக்கப்புறம் தான் நீங்கள் இதை நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு நான் பவுட்ரு பண்ணி எடுத்துருக்கேன் பாருங்கள். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். நான் இன்றைக்கி இரும்பு கடாய் தான் எடுத்திருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு நீங்கள் நார்மல் கடாய் கூட எடுத்துக்கலாம். அதில் நீங்கள் கழுவி வச்சுருந்த சிக்கனை சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி எடுத்திருக்க சிக்கனோட அளவு ஒரு 1/2 கிலோ அளவுக்கு இருக்குங்க. அது கூட ஒரு பெரிய சைஸ் வெங்காயமாக இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா மெலிசாக கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எண்ணெயில் வதக்க தேவையில்லை. அது சீக்கிரமாக அது சிக்கன் வேகும் போதே நல்லா வெந்து வந்துடும். நீங்கள் சின்ன வெங்காயம் கூட இதில் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் ஒரு 10 பல் சேர்த்துக்கோங்க. இது கூட 1/4 டீஸ்பூனுக்கும் குறைவாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த மசாலாவை இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு காரம் பத்தலை அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா மிளகாய்த்தூள் கூட சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இதில் நான் 2 சின்ன சைஸ் தக்காளியாக இதில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் பெரிய சைஸாக எடுத்திங்கன்னா ஒரு தக்காளி அளவுக்கு எடுத்துக்கோங்க. நீங்கள் பவுடர் பண்ணும்போது மசாலாலாம் பவுடர் பண்ணிங்களே, அது கூட தக்காளியை அரைச்சி கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு நல்ல கிரேவி வரும். இப்போ நான் கொஞ்சம் ட்ரையாக செய்கிறனால கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பரவலாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. சிக்கனில் எல்லா மசாலாவும் பரவுற மாதிரி நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. நான் ஸ்டவ் இன்னும் ஆன் பண்ணல. இப்போ மசாலா எல்லாம் பெரட்டினதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கோங்க. பாருங்கள், எல்லாமே நல்லா பரவலாக இது மாதிரி கலந்தாச்சு. இது கொஞ்சம் ட்ரையாக தாங்க இருக்கும். நீங்கள் தக்காளியை அரைச்சி சேர்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா கிரேவி பதத்துக்கு வரும். இது ரசம் சாதத்தோடையோ இல்லை நீங்கள் நார்மலாக சாதத்துலேயே நீங்கள் சுக்காவாக குழம்பு நிறையா ஊற்றி சாப்பிடாமல் லைட்டாக ஊற்றி சாப்பிட்றவங்களாம் இருக்கீங்கள்ல, அந்த மாதிரி இருக்கவங்க, பெரட்டின மாதிரி சாப்பிட்றவங்க இந்த மாதிரி ட்ரையாக செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோதான், இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. சிக்கனில் ஏற்கனவே தண்ணி வரும். நான் இன்றைக்கி கொஞ்சமாக பாருங்கள், கொஞ்சம் மூழ்கிற அளவுக்கு இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இது ஒரு மூடி போட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை அப்படியே வேக விட்டுற வேண்டியது தான். இது நல்லா தண்ணி கொதித்து நல்லா சிக்கன் வெந்து வரணும். இப்போ ஒரு மூடி போட்டு நம்ம வேக வைக்கலாம். நடுவில் இதை அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு தண்ணி கம்மியாயிடுச்சு அப்படின்னா அடிப்பிடிக்க சான்ஸ் இருக்குது.
அதனால் நீங்கள் அப்பப்போ அடியில் இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இது கிளறினதுக்கப்புறம் திருப்பி மூடி போட்டு திருப்பி வேக விடுங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா வெந்து அது நல்லா தண்ணியெல்லாம் வற்றி வரணும். பாருங்கள், தண்ணியெலாம் கரெக்டாக வற்றி வந்திருக்கு பாருங்கள். உங்களுக்கு இந்த பதத்துக்கு கிரேவியாக வேணும்னா நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி இன்னும் கொஞ்சம் ட்ரையாக நல்லா சுக்காவாக இருக்கிற மாதிரி செய்ய போகிறேன். அதனால் இன்னும் மூடி போட்டு இதை நல்லா வேக விட போகிறேன். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ அருமையாக இருக்குல்ல. இப்போ இதை இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆக்கிறதுக்காக நான் திருப்பி கொஞ்சம் நேரம் வேக வைக்க போகிறேன். பாருங்கள், நல்லா தண்ணியெல்லாம் சுண்டி வந்துருச்சு பாருங்கள். உங்களுக்கு பார்க்கவே தெரியும் சிக்கன்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தை இந்த மாதிரி கழுவிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே கொத்தமல்லி தலையும் சேர்த்துட்டு நல்லா இதை பிரட்டி விடுங்க. கருவேப்பிலையும் கொத்தமல்லி தலையும் சேர்க்கும் போது நல்லா வாசமாகவும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதான், எவ்வளோ அருமையாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். துளி கூட நம்ம எண்ணெய் சேர்க்கவே இல்லை. ரொம்ப ஈஸியாகவும் சிம்பிளாகவும் செஞ்சு முடிச்சிடலாம். இதோட டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், எவ்வளோ அருமையாக இருக்குது. இப்போ நான் சுட சுட சாதத்தோடு இதை போட்டு சாப்பிட போகிறேன். ரொம்ப அருமையாக இருக்குங்க. நீங்கள் இதை புரோட்டா கூடயோ இல்லை சப்பாத்தி கூடயோ சாப்பிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் நார்மலாக தோசை செஞ்சீங்க அப்படின்னா நல்லா ஊத்தாப்ப மாதிரி சாஃப்டாக செஞ்சுட்டு அதில் இந்த சிக்கனை தொட்டு சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க. இவ்வளோ ஈஸியான கொஞ்சம் கூட எண்ணெயே சேர்க்காமல் டயட்டில் இருக்கவங்களுக்காக நான் செஞ்சுருக்கேன் இந்த சிக்கனை. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.